டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர், பாமகவின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழக்கூடியவர், சரியோ தவறோ கொண்ட கொள்கைக்காக ஊராக தீவிரமான பிரச்சாரம் மேற்கொண்டிருப்பவர். அவரை இன்று உங்களுக்காக கேள்வி கண்ட பதில் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். தினத்தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது அந்த தேசிய ஊரக சுகாதார திட்டம் அமைக்கப்பட்டது, துவக்கப்பட்டது. அது இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு சர்ச்சைகள் இருந்தாலும் அந்த திட்டம் நீங்கள் இருக்கும்போது எப்படி இருந்தது, இப்போது அந்த திட்டத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த திட்டம் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் 2005 ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி, இது மறக்க முடியாத நாள், தொடங்கப்பட்ட திட்டம் இது. நான் அமைச்சராக 5 ஆண்டு காலம், அதில் 4 ஆண்டு காலம் இந்த திட்டத்தை தான் நான் சுவாசித்தேன். மிக்க மகிழ்ச்சி. ஏனென்றால் இந்தியா 2வது ஜனத்தொகை அதிக உள்ள நாடு. இதிலே ஒரு புள்ளி, அதாவது 1% சொல்றது, ஒரு புள்ளி குழந்தை இறப்பு விகிதம் குறைப்பது என்றால் அது மிகப்பெரிய வேலை. ஆனால் இன்று பார்த்தால் கிட்டத்தட்ட 65 52 புள்ளிகள் குறைந்திருக்கிறது. இந்த திட்டத்தினால் தாய் இறப்பு விகிதம் குறைந்திருக்கிறது. தடுப்பூசி அதிகமாக வந்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த திட்டத்தின் கீழ் தனியார் மருத்துவமனைகளிலிருந்து அரசு மருத்துவமனைகளில் தான் அதிகமாக பிரசவம் நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக என்னன்னா தனியார் மருத்துவமனை தான் அதிகமாக பிரசவம் நடக்கும். தமிழ்நாட்டில் தலைகீழா மாறி, ஏன்னா இந்த திட்டத்தின் கீழ் அந்த அளவுக்கு வந்திருக்கிறது. இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு ஆரம்ப சுகாதார மையத்தில் அறுவை சிகிச்சை மூலமாக பிரசவம் நடந்தது தமிழ்நாட்டில் தான். பிரைமரி ஹெல்த் சென்டர்ல சிசேரியன் ஆபரேஷன் செஞ்சு தமிழ்நாட்டில் வர எங்கேயுமே முதலாக. அந்த அளவுக்கு இப்பொழுது கிட்டத்தட்ட பாதிக்கு மேல் இருக்கின்ற ஆரம்ப சுகாதார மையங்கள்ல பிரசவங்கள் நடந்து அறுவை சிகிச்சை மூலமா நடந்து கொண்டிருக்கிறது. இதுல மத்திய அரசின் பங்களிப்பு என்ன, மாநில அரசின் பங்களிப்பு என்னங்கிறது எப்படி பிரிக்கிறது? இந்த தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் முழுமையான மத்திய அரசு திட்டம். மத்திய அரசு ஊக்கம் கொடுக்கிறது, மாநில அரசு செயல்படுத்தி கொண்டு, ஏன்னா திட்டம் எல்லாம் நிதி கொடுக்கிறது, திட்டம் போட்டு நிதியை கொடுக்கிறது மத்திய அரசு, அதை செயல்படுத்துவது மாநில அரசு தான் செயல்படுறது. இது மட்டும் கிடையாது. இந்தியாவில் கிட்டத்தட்ட 7 லட்சம் ஆஷாக்களை இந்த திட்டத்தின் கீழ் நியமனம் செய்திருக்கிறோம். ஒவ்வொரு கிராமத்திலும் 2 ஆஷாக்கள், 1 ஆஷாக்கள் என்று நியமனம் செய்து அந்த ஆஷாக்கள் அங்கீகரிக்கப்பட்ட சமூக சுகாதார செவிலியர்கள். ஏற்கனவே இருந்தவர்களா அல்லது புதிதாக நியமிக்கப்பட்டவர்களா? அந்த 7 லட்சம் பேர் புதிதாக நியமிக்கப்பட்டவர்கள். இது வந்து தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா மாதிரி கொஞ்சம் வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய மாநிலங்கள் சாத்தியம். ஒரு வட மாநிலங்கள்ல அல்லது இந்த வடகிழக்கு மாநிலங்கள்ல இந்த திட்டம் எப்படி கவனம் அதிகமாக செலுத்துவது வந்து வடகிழக்கும் வட மாநிலங்கள். ஏன்னா இப்ப பீகார், மத்திய பிரதேசம், ஒரிசா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் இந்த 5 மாநிலங்கள் முக்கியத்துவம் கொடுத்து, இதெல்லாம் வடகிழக்கு மாநிலங்கள் அசாம், மிசோராம், மணிப்பூர் இது போன்ற மாநிலங்கள்லாம் அதுக்கும் அதிகமா நிதி கொடுத்து அதிக கவனம் அங்கே. ஆனா அதுக்கு இப்ப தமிழ்நாட்டில் என்னுடைய பதவி காலம் 5 ஆண்டு காலத்துல இந்த தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்துக்கு கிட்டத்தட்ட 5500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாங்க செஞ்சோம். இதுக்கு முன்பு எப்படி செஞ்சிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு சென்னையில திட்டம் செய்து அதை அங்க கிராம அளவில் திணித்தார்கள். உங்களுக்கு வேணுமோ வேண்டாமோ தெரியாது, உங்களுக்கு இவங்களே ஒரு திட்டம் போட்டு இவங்களுக்கு தேவை சொல்லி திணித்தார்கள். ஆனா இந்த திட்டத்தில் அவர்களுக்கு என்ன தேவைகளோ அதை இங்க அனுப்பி வைத்து அதற்கு நிதிக்கு பெற்று அந்த அளவுக்கு இந்த சிறந்த திட்டமாக கீழிருந்து ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் இது. இதுல ஜெஃப்ரி சாக்ஸ் ஒரு பொருளாதார நிபுணர் இருக்கார், உலக அளவில் பொருளாதார நிபுணர், எண்ட் ஆஃப் பாவர்ட்டின்னு புத்தகம் எழுதின இன்றைக்கு ஐநா சபை பொதுச் செயலாளருடைய ஆலோசகர், பாங்கி மூனுடைய ஆலோசகராக இருக்கின்றார். அவர் சொன்னது என்னன்னா, அன்புமணி ராமதாஸ் தொடங்கிய தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் உலக அளவிலே மிகப்பெரிய சுகாதார திட்டம். இந்த திட்டத்தை மற்ற முன்னேறி கொண்டிருக்கின்ற நாடுகள் எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று அவர் சொன்னார். மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அது மட்டும் கிடையாது, இந்த திட்டத்திற்கான பாங்கி மூனே என்னுடைய அலுவலகத்துக்கு வந்தார். நான் அமைச்சராக இருந்த பொழுது சாதாரணமா ஒரு ஐநா சபை பொதுச் செயலாளர் எங்கேயுமே போக மாட்டார், ஜனாதிபதி பிரதமரை பார்ப்பார். ஆனா அவர் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து என்னை பாராட்டி, இது போன்று அன்புமணி ராமதாஸை நான் பாராட்டுகின்றேன், உலக பொது சுகாதாரத்துக்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்று அந்த அளவுக்கு என்னை பாராட்டுவதற்காக வந்தார். பொது இடங்களில் புகைப்பிடிக்கிறதுக்கு உங்களுடைய நீங்க பதவி காலத்தில் ஒரு கடுமையான முயற்சி எடுத்தீங்க, அது மிகப்பெரிய அளவில் அமலாக்கவும் பட்டது. அதுக்கான வரவேற்பு இன்னும் இருக்குதா? அது இருக்குது, அதாவது வரவேற்பு இருக்கிறது. திட்டம் வெற்றியான்னு பார்த்தா எனக்கு திருப்தி கிடையாது. இந்த 3 ஆண்டுகள்ல எங்கேயுமே சரியாக அமல்படுத்தவில்லை, இந்த திட்ட சட்டத்தை அமல்படுத்தவில்லை. பார் லாட்டோ இல்லாட்டி மாதிரி தியேட்டர் லாட்டோ அங்கெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒரு சிறிய அளவு மக்கள் தான் போகணும். இப்போ நீ சொல்றது திரையரங்குகள், சினிமா தியேட்டர்ல முன்னாடி போன இன்டர்வல் விடுவாங்க, அங்க புகை மண்டலம். இப்ப எதுவுமே கிடையாது. விடுதிகள் இருக்கு, அங்க போனீங்கன்னா இப்ப பிடிக்க முடியாது. மால்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஒரு குறுகிய அளவு மக்கள் எல்லாம் பயன்படுத்துறாங்க. அதிக அளவு மக்கள் பொது இடங்கள் இருக்கு. அதெல்லாம்
அங்க வந்து இன்னும் கொஞ்சம் அமல்படுத்தணும், அது இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் கொண்டு வரணும், விழிப்புணர்வு கொண்டு வரணும். அது அரசாங்கத்துடைய கடமை, ஏதாவது தவறிவிட்டார்கள். கிரானைட் ஊழல் வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் வெடிச்சது. இது வந்து மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வு இதை பத்தி இல்லாத போது நீங்க வந்து ஊரா இதை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அது எப்படி உங்களுக்கு தகவல் தெரிஞ்சு அதை ஏன் நீங்க ஒரு பெரிய போராட்ட இயக்கமா மாத்தல? போராட்ட இயக்கம்னா நாங்க அரசாங்கத்திட்ட எடுத்து சொன்னோம், பொதுக்கூட்டங்கள் நாங்கள் பேசணும், ஊடகங்கள் நாங்கள் எடுத்து சொன்னோம். இதே போன்று நாங்கள் இதைவிட ஒரு பெரிய ஊழல்னா மணல் கொள்ளை, கிரனைட் ஊழலோட ஒரு 10-100 மடங்கு அதிக பெரிய ஊழல் மணல் கொள்ளை. இதை நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் செய்து சட்டமன்றத்தில் நாங்கள் வாதாடினோம், நீதிமன்றங்கள் நாங்கள் வழக்குகள் போட்டோம். எங்களுடைய அப்போ சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி தலைவர்கள் எல்லாம் பல வழக்குகள் போட்டார்கள். ஒரு சில தீர்ப்புகள் வந்தது, ஆனால் அதை வந்து குறைக்க முடியவில்லை. இதை நடைமுறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தினாலே இந்த சாராயம் விற்கிறதுக்கு தேவையே கிடையாது, மது விற்பதற்கு தேவை கிடையாது. இது மாற்றி இப்போ இந்த மது விற்பனையால் சொல்றாங்க அரசாங்கத்துக்கு 22,000 கோடி ரூபாய் லாபம். இந்த மதுவை முழுமையிலும் எடுத்து விட்டால் 20,000 கோடி கிடையாது, மணல் முறையாக விற்றால் 50,000 கோடி இல்ல 40,000 கோடி 50,000 கோடி லாபத்தை ஈட்டலாம். மது விலக்குக்கு வந்து ஆதரவா நீங்க கடுமையா போராடிட்டு இருக்கீங்க, பூட்டு போடும் போராட்டம் நடத்துனீங்க. அடுத்த கட்ட போராட்டம் இது வந்து எப்படி கொண்டு வரும்? அதாவது மதுவை பொறுத்தவரை இது வந்து ஒரு சுகாதார பிரச்சனை கிடையாது, இது சமூக பிரச்சனை, சோசியல் ஈவில், சோசியல் ப்ராப்ளம். இது அரசியல் பிரச்சனையும் கிடையாது, அரசியலும் இருக்கு, ஆனால் இது அடிப்படையில் சமூக பிரச்சனை. அதிகமா இந்தியாவிலே அதிக சாலை விபத்துகள் நடக்கின்ற மாநிலம் தமிழகம். அதற்கு முழு காரணம், அதாவது 80 விழுக்காடு காரணம் மது. அதிக இளம் விதவைகள் உள்ள மாநிலம் தமிழகம், அதற்கு 90 விழுக்காடு காரணம் மது. எங்க கட்சி தொடங்கி 1989 தொடங்கி அப்பொழுது கிட்டத்தட்ட முதல் தீர்மானம் வந்து தமிழ்நாட்டில் பூரண மது விலக்கு. அப்பொழுது 23 ஆண்டு காலமா நாங்க போராடிட்டு வரோம். ஐயா போராடிட்டு வர்றாரு, கலைஞரை பார்த்தார், ஐயா பார்த்தார், முதலமைச்சர் இருந்தபோது கலைஞரை பார்த்து கிட்டத்தட்ட 40 தலைவர்களிடம் அங்கு சென்று அங்க எவ்வளவு வாதாடி அன்றைக்கு கலைஞர் அறிவிச்சார், 1 மணி நேரம் நான் குறைக்கிறேன், டாஸ்மாக் விற்பனை நேரத்தை 1 மணி நேரம் குறைக்கிறேன்னு. இது நம்ம சமீபத்தில் நீங்க தேசிய நெடுஞ்சாலைகள்ல 500க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகளை எடுக்க வேண்டும் என்று ஆணையிட்டது யாரானா பாட்டாளி மக்கள் கட்சி. நாங்க வழக்கு போட்டோம் நீதிமன்றத்தில், இங்க உயர்நீதிமன்ற வழக்கு போட்டு அந்த வழக்குகள்ல தமிழக அரசு சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து வழக்குக்காக நாங்க வந்து 500 டாஸ்மாக் கடையில் முதல் கட்டமாக நாங்கள் எடுக்கின்றோம். இது மகிழ்ச்சியான செய்தி. இதெல்லாம் தொடர்ச்சியா நாங்க செஞ்சுட்டு வரோம் நாங்க இந்த டாஸ்மாக். ஆனா அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா, இந்த டாஸ்மாக் 22,000 கோடி ரூபாய் விற்பனை நினைச்சு பாருங்க. 15 ஆண்டுகளுக்கு முன்பு 700 கோடி ரூபாய், 15 ஆண்டுகள்ல 22,000 கோடி ரூபாய் லாபம் மட்டும். அப்போ எவ்வளவு குடும்பம் நாசமாயிட்டு வருது இல்ல. அதனால அரசாங்கத்திற்கு நாங்க சொல்றோம், இது மாற்று மணல் விற்பனையை வந்து நடைமுறைப்படுத்துங்க, ஒழுங்குபடுத்துங்க. இதுக்கு 40,000 கோடி ரூபாய் வரும். இந்த 22,000 கோடி ரூபாயில 12,000 கோடி ரூபாய் இலவசங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அரசாங்கம். எங்களுடைய கொள்கை என்ன? இலவசங்களே கொடுக்க கூடாது, இலவசங்களே வேண்டாம். 3 இலவசங்களை தவிர ஒன்று, அனைவருக்கும் கல்வி இலவசமா கொடுங்க, சுகாதாரம் இலவசமா கொடுங்க, விவசாயம் வேளாண்மைக்கு இலவச பொருட்கள் கொடுங்க, இடுபொருட்கள், விதைகள், உரங்கள், கருவிகள், அப்புறம் காப்பீடுகள் கொடுங்க, ஒரு பஞ்சாயத்து ஒரு டிராக்டர் இலவசம் வாங்கி கொடுங்க. இது எல்லாமே மற்றவர் எந்த இலவசங்களும். ஏன்னா நினைச்சு பாருங்க, 46 ஆண்டுகள் திராவிட கட்சிகள் ஆட்சி தமிழ்நாட்டில், 65 ஆண்டுகள் சுதந்திரத்துக்கு பிறகும் இன்னைக்கு மக்கள் வந்து பொங்கல் எங்களுக்கு ஒரு வேட்டி கொடுங்க, எங்களுக்கு புடவை கொடுங்க கையேந்துகின்ற நிலைமை இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலைமை இருக்கிறது. இன்னும் மக்கள் வந்து இலவச டிவி, கிரைண்டர், பிரிட்ஜ், ஆட்டுக்குட்டி, மாட்டுக்குட்டி, பன்னிக்குட்டி, இதெல்லாம் வந்து அசிங்கமா இருக்கு இதெல்லாம். ஏன்னா தமிழன் சொன்னாலே அவன் தன்மானத்தோட இருக்கணும். இன்னைக்கு பார்த்தா தன்மானம் எல்லாம் போயிட்டு, ஒன்னும் குடிச்சிட்டு எங்க போய் உருண்டு கிடக்குறான். சாராயத்தை கொடுத்தாங்க திராவிட கட்சிகள், இன்னொன்னு பார்த்து இலவசங்களை கொடுத்தாங்க, பிச்சைக்காரன் ஆகிட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு பிச்சைக்காரன் ஆகிட்டாங்க, கையேந்துகிற நிலைமை திராவிட கட்சிகள். சினிமாவை போட்டு விட்டு இளைஞர்களை நாசப்படுத்திட்டாங்க. அப்படி இந்த மாதிரி சினிமா கலாச்சாரம், இலவச கலாச்சாரம், சாராய கலாச்சாரம், இந்த 3 கலாச்சாரங்களை மட்டும்தான் திராவிட கட்சி தமிழக மக்கள் கொடுத்திருக்கிறது. ஏமாற்றி ஏமாற்றி கொடுத்து ஏமாற்றி அந்த மாதிரி நிலைமை இருக்கு. அதனால இதெல்லாம் மது முழுமையிலும் எடுத்து விடலாம். நாங்க நிச்சயமாக செய்ய போறோம். 2016 பாட்டாளி கட்சி ஆட்சி தமிழகத்தில் நிச்சயமாக வரும். வந்து எங்களுடைய முதலமைச்சர் போடுகின்ற முதல் கையெழுத்து தமிழ்நாட்டில் பூரண மது விலக்கு, ஒரு சொட்டு சாராயம் கூட இருக்காது. தைரியமா நாங்க போட போறோம். நாங்க பகிரங்கமா நாங்க அறிவிச்சுட்டு இருக்கோம். நாங்க அங்க இலவசம் கொடுத்து சோம்பேறி ஆக்கிட்டு அது மாதிரி ஓட்டுக்காக நாங்க அரசியல் நாங்க செய்ய மாட்டோம். நாங்க அடுத்த தேர்தலை நாங்க பார்க்க மாட்டோம், அடுத்த தலைமுறையை நாங்க பார்ப்போம். திராவிட கட்சியின் மீது உங்களுடைய விமர்சனம் ரொம்ப கடுமையா இருக்கு. ஆனா இந்த திராவிட கட்சிகள் தானே நீங்க மாறி மாறி கூட்டணி வச்சீங்க, அவங்களுக்கு தானே ஆதரவா இருந்தீங்க. அதுதான் நாங்கள் செய்த மிகப்பெரிய தவறு. நாங்கள் 15 ஆண்டு காலமாக கூட்டணியில் நாங்கள் இருந்தோம். இது நாங்கள் ஒரு மிகப்பெரிய தவறு என்று நாங்கள் ஒத்துக்கொள்றோம். தவறை ஒற்றுக்கொள்வது ஒரு பெரிய விஷயம் தான்.
ஒரு படி நாங்க மேலேயே போறோம். இந்த கூட்டணி வைப்பதற்காக நாங்க தமிழக மக்களிடம் நாங்கள் மன்னிப்பும் நாங்க கேட்டுட்டோம். ஒரு புதிய கலாச்சாரம், புதிய அரசியல், புதிய நம்பிக்கையை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். ஏன்னா இன்னைக்கு சூழல் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறதுனா, அங்கே மேற்கு வங்கத்திலே பொது உடைமை கட்சி 36 ஆண்டுகள் ஆண்டு மக்கள் அங்கே வெறுத்து போய் அடுத்தது மம்தா பானர்ஜியை வர வைத்தார்கள். அதே நிலைமை இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறது. 46 ஆண்டுகள் திராவிட கட்சியில் ஆண்டது போதும், இனி அடுத்தது யாராவது வர வேண்டும் என்ற ஏக்கத்தில் இருக்கின்றார்கள். சமீப காலத்தில் விஜயகாந்த் தூக்கி வச்சு, விஜயகாந்த் தான் அடுத்த முதலமைச்சர், அடுத்தது அவர் தான் வருவார் அப்படிலாம் போட்டு ஒன்னும் இல்லாம ஆயிட்டார். ஒரு தலைமை பண்பு கிடையாது, ஒரு கொள்கை கிடையாது, ஒரு கோட்பாடு கிடையாது, ஒரு நிதானம் கிடையாது. அவர் ஏதோ ஒரு உலகிட்டு எங்கெங்க பண்ணிட்டு பேசிட்டு இருக்காரு. சமீபத்தில் தஞ்சையில ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசினாராம், செய்தி வந்தகிட்ட இருந்து. என்னன்னா, இந்த பாலியல் வன்கொடுமைகள் இதற்கும் மதுவுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. இப்படி ஒரு அப்பாற்பட்ட ஒரு பேச்சு. ஏன்னா உலகத்துக்கே தெரியும், இப்ப டெல்லியில நடந்த சம்பவம், அந்த பெண்ணை 6 பேர் பாலியல் பலாத்காரம், அது முழுமையிலும் உச்சத்தில் போதையில் இருந்தார்கள் 6 பேரும். தமிழ்நாட்டிலேயோ எங்க நடந்தாலும் அது போதை, அதுதான் மதுதான் முழு காரணம், முக்கிய காரணம். ஆனா இவர் சொல்றது வித்தியாசமான காரணம், பாலியல் வன்கொடுமைகளுக்கும் மதுவுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதுக்கு மேல சொன்னார், என்னையும் சொன்னாங்க, குடிகாரன் சொன்னாங்க, சட்டசபையில சொன்னாங்க, நீங்க தான் ஊத்தி கொடுத்தீங்கன்னு கேட்டா அன்னில இருந்து யாரும் பேசுறது இல்ல. இப்படிலாம் ஒரு தலைவர் கூசுது எல்லாம். இன்னொன்னு சொன்னார் அந்த கூட்டத்தில், என்ன சொன்னார்னா, அந்த பிள்ளைங்க இளைஞர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. அவர் கடிகாரத்தை பார்த்து, சரி சரி 9 மணிக்கு இந்த கடையை மூடத்துக்கு முன்னாடி நான் முடிச்சிடறேன், கூட்டத்தை முடிச்சிடறேன். இப்படி ஒரு தலைவர் என்றால் எடுத்துக்காட்டா இருக்கணும். பாமக யாருமே குடிக்கிறதுல உறுதியா சொல்ல முடியுமா? குடிக்கிறதுல நான் சொல்ல மாட்டேன். நான் இதுல என்னன்னா, ஏன் இதுல இது நான் இந்த அளவுக்கு மது ஒழிக்க வேணும்னு எங்களுடைய இது சுயநலம் சொல்லலாம். ஏன் சுயநலம் சொன்னா, அதிக டாஸ்மார்க் விற்பனை செய்கின்ற மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா, முதல் மாவட்டம் என்ன மாவட்டம்? விழுப்புரம் மாவட்டம். வட மாவட்டங்கள் எங்களுக்கு பலம் அதிகமாக இருக்கிறது. முதல் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம், 2வது கடலூர் மாவட்டம், 3வது காஞ்சிபுரம், 4வது திருவண்ணாமலை, 5வது வேலூர், 6வது தருமபுரி, 7வது சேலம் மாவட்டம். இது அதிகமா இருக்கிறது பாட்டாளி கட்சி. வன்னியர்கள் அதிகமா இருக்கின்றார்கள், தலித்துகள் இருக்கின்றார்கள். ஆக இந்த மதுவை ஒழித்து விட்டால் இந்த மாவட்டத்தில் முன்னேறும். அதே மாதிரி கல்வின்னு எடுத்துங்க, கல்வியில கடைசி 32வது மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம், 31வது மாவட்டம் கடலூர் மாவட்டம், 30வது மாவட்டம் வேலூர் மாவட்டம், 29 காஞ்சிபுரம், 28 திருவண்ணாமலை. தருமபுரியில முதல்ல இருக்கு, கல்வியில கடைசியில இருக்கு. என்ன காரணம் அதுல? அதனால இதெல்லாம் மது ஒழிக்கணும். மது ஒழிச்சாதான் தமிழகம் முன்னேறும், தமிழகம் ஒழிக்கணும். திராவிட கட்சிகளுக்கு மாற்று மக்கள் எதிர்பார்க்கிறாங்கன்னு சொன்னீங்க. அந்த மாற்றா உங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? எங்களுக்கு முழு தகுதி இருக்கிறது. அதாவது திராவிட கட்சிகளை விட எங்களுக்கு தகுதி இருக்கிறது. நான் என்னன்னு சொல்றேன். நான் இதுல என்னன்னா, இந்தியாவிலே நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் 10 ஆண்டுகளாக வரைவு நிதிநிலை அறிக்கை, டிராப்ட் பட்ஜெட்டை போட்டுட்டு வரோம். இது இல்லாமல் ஷேடோ கேபினெட், இதை இந்தியாவிலே முதல் போட்ட நாங்கள் நடைமுறையில் வைத்திருக்கின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். இது மட்டும் கிடையாது, சமச்சீர் கல்வி எடுத்துக்கங்க. இந்த சமச்சீர் வார்த்தையை கொண்டு வந்தது நாங்கள் தான். 15 ஆண்டு காலமாக தமிழ்நாடு சமச்சீர் கல்வி வரணும்னு எவ்வளவு போராட்டங்கள், கருத்தரங்குகள்லாம் நாங்க நடத்தணும், ஆய்வுகள்லாம் நாங்க கொடுத்திருக்கிறோம், நாங்க நடத்தி கொடுத்திருக்கிறோம். நாங்க கலைஞரை நாங்க வற்புறுத்தி நாங்க கொண்டு வந்தோம். அப்ப கூட்டணியில இருந்தோம், இல்லன்னா கலைஞர் கொண்டு வந்திருக்க மாட்டார். வற்புறுத்தி வந்தது சரியில்லை. இப்ப நடக்கிற சமச்சீர் கல்வி முழுமையே கிடையாது. நீங்க எதிர்பார்த்த சமச்சீர் கல்வியே கிடையாது. இந்த அம்மா வந்தாங்க, இந்த அம்மா சமச்சீர் கல்வியை எடுத்துட்டாங்க. அப்புறம் நாங்க உயர்நீதிமன்றத்துக்கு போனோம். அதுக்கு அங்கேயும் எங்களுக்கு சாதகமா கொடுத்தாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு நாங்க போய் வழக்கு தொடர்ந்து நாங்க வெற்றி பெற்று சமச்சீர் கல்வி இன்னைக்கு இருக்கு. நுழைவுத் தேர்வு நாங்க ரத்து பண்ணிருக்கிறோம். எங்களால் நாங்க சொல்ல அரசாங்கம் நாங்க தான் கையெழுத்து போட்டோம்னு சொல்லலாம், நாங்க தான் செஞ்சிருக்கிறோம். ஆனா அதை செய்ய வைத்தது நாங்க தான். இப்ப நான் இன்னொன்று சொல்றேன், இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தது யாருன்னா மவுண்ட் பேட்டன், கையெழுத்து போட்டது மவுண்ட் பேட்டன். ஆனா நம்ம யார சொல்ல, மகாத்மா காந்தி சொல்ல. அதே போல அந்த ஸ்தானத்துல தான் நாங்க இருக்கிறோம். நாங்க போராடி நாங்க பெற்றோம். அந்த கையெழுத்துனா போட்டிருக்கலாம் அரசாங்கம். இது மாதிரியான ஒரு உரிமை கோரல் எல்லா எதிர்கட்சியிலுமே செய்யுமே. நாங்க தான் அதிகமா எங்களால தான் நாங்க சொல்றது இது எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு இந்தியாவிலே பசுமையான, தமிழ்நாட்டை பத்தி பேசுறேன், இந்தியாவிலே பசுமையான கட்சி பாட்டாளி மக்கள். 25 லட்சம் மரங்கள் நாங்க நட்டிருக்கிறோம். இப்ப எங்க கட்சியில தாய் எழுத்தை முதல் எழுத்தாக போட வேண்டும் என்று கட்டளை இருக்கிறது, ஆணை இருக்கிறது. இப்போ என்னுடைய பிள்ளைகள் இருக்காங்க. என்னுடைய பிள்ளைகள் எஸ்.ஏ. சம்யுக்தா, எஸ் அவங்க அம்மா பேர் சௌமியா, அன்புமணி சம்யுக்தா, எஸ்.ஏ. சங்கமித்ரா. அது போன்று தாய் எழுத்து முதல் இனிஷியலாக போடணும்னு எங்க ஆணை இருக்குது, எங்க கட்சியில இருக்கிறது. வேற எந்த கட்சியிலும் கிடையாது. எங்க கட்சியில நாங்க எங்கேயும் பிறந்த நாள் கொண்டாட போறது இல்லை. பொது இடங்களில் பிறந்த நாள் நாங்க யாரும் கொண்டாடுறது கிடையாது.
ஐயா பிறந்த நாள் யாருக்கும் எனக்கும் தெரியாது, என் பிறந்த நாள் என் கட்சிக்காரங்க தெரியாது. ஆனா வீட்டுல கொண்டாடுவோம். மற்ற கட்சிகள் போட்டு தெருவில் போட்டு அவங்க என்னமோ பெரிய சாதனை பண்ண மாதிரியும், சும்மா நான் நேற்று தொடர்ந்த கட்சி நாளைக்கு பார்த்தா தலைவர் பிறந்த நாள், சுவர் ஒட்டிகள் சுவர் விளம்பரங்கள் எழுதி பேனர்கள் எழுதி என்னென்னமோ போட்டு காலையில 5 மணிக்கெல்லாம் பாட்டை போட்டு விட்டுருவோம். 20 ஆண்டுகளுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஆனா ஆரம்பித்து ஒரு 6-7 ஆண்டுகால கட்சி விஜயகாந்த் தேமுதிக. நீங்க கடுமையா அவங்க விமர்சனம் பண்றீங்க, ஆனா அவங்க அடைஞ்ச உயரத்தை உங்களால எட்ட முடியலையே. உயரம்னா எப்படின்னா, அதான் சொல்றேன், நாங்க அந்த சூழல்ல கூட்டணியில இருந்தோம். மக்கள் அன்னைக்கு ஏக்கம் என்னன்னா, மாற்று யாரு வேற யார் வருவாங்க மாற்று. நாங்கள் அந்த நேரத்தில் கூட்டணியில இருந்து நாங்க செய்த தவறு இன்னைக்கு ஒத்துக்கிறோம். நாங்க தவறு செஞ்சிட்டோம், அந்த தவறை மீண்டும் நாங்க செய்ய போறது கிடையாதுன்னு ஒத்துக்கிட்டோம். ஆனா விஜயகாந்தும் கூட்டணியில இருந்தாரு, கூட்டணியில தனியாக இருந்ததுதான், தனியாக ரெண்டு தேர்தல் தனியாக போட்டிட்டார். அந்த வாக்குகள் தான் அவர் கூட்டணிக்கு வர வைத்தது. கூட்டணியில சென்றவுடன் அவருக்கு சரிவுதான். கூட்டணி சென்றவுடன் கிட்டத்தட்ட 29 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. அது இப்ப யார் போனாலும் வந்திருக்கோம். நாங்க கூட்டணிக்கு போனா நாங்க 35 ஜெயிச்சிருப்போம். அதனால கூட்டணி மக்கள் அந்த சூழல்ல திமுக மேல கோபமாக இருந்தார்கள். தேமுதிக கிடைத்த ஓட்டு கூட அவங்களுக்கு கிடைத்த ஓட்டு கிடையாது, நிச்சயமா கிடையாது. மக்கள் வெறுப்புல. ஏன்னா ஒரு உதாரணம் நான் சொல்லிட்டு இருக்கேன். 2006 திமுக கூட்டணியில நாங்கள் 55,000 வாக்குகள் பெற்று ஒரு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றோம். 2011 அதே தொகுதியில திமுக கூட்டணியில் நாங்கள் 75,000 வாக்குகள் பெற்றோம். 55,000 அன்று, 75,000 இன்று. ஆனால் நாங்கள் வெற்றி பெற முடியும், தோல்வி அடைந்தோம். 20,000 வாக்குகள் கடந்த தேர்தலை பெற்று. அப்போ அந்த அளவுக்கு மக்கள், இளைஞர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் கிட்ட 30,000 இளைஞர்கள் முதல் முறை வாக்காளர்கள் அவங்க கோவத்தை வெளிப்படுத்தி, ஏன்னா இந்த 2G இந்த குடும்பம் இந்த படம் சினிமா எடுத்ததெல்லாம் படத்தெல்லாம் அவ்வளவு கோவத்தில் வெளிப்பாடுதான் வாக்கு. அதாவது அதிமுக ஜெயலலிதாவுக்கு அவர்கள் கிடைத்த வாக்கோ விஜயகாந்த் அவர்கள் கிடைத்த வாக்கு கிடையாது. வேற ஆல்டர்னேட்டிவ் இல்லாதனாலதான் இவங்க போட்டாங்க. நிறைய நோக்கங்கள், நிறைய திட்டங்கள், நிறைய முயற்சிகள் உங்களுடைய கட்சியில கொள்கைகளா சொல்லப்படுது. ஆனா நீங்க திரும்ப அந்த ஜாதி மையத்தையே கொண்டு போய் செல்லும் போது அந்த நோக்கங்கள் கொள்கைகள் எல்லாம் அடிபட்டு போய் உங்களை அந்த ஜாதிய பார்வையில தான் பார்க்கக்கூடிய நிலைமை ஏற்படுது. இந்தியாவில் ஜாதி அரசியல் செய்யாத எந்த கட்சியும் கிடையாது. காங்கிரஸ்ல இருந்தோ, பிஜேபியில இருந்தோ, தேசிய கட்சியில இருந்தோ, பொது உடைமை கட்சியில இருந்தோ, தமிழ்நாட்டில் இருக்க அதிமுக, திமுகவோ, விஜயகாந்த் கட்சியோ, வைகோ கட்சி, எந்த கட்சியும் எல்லா கட்சியும் ஜாதி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இது மறுக்க முடியாது, மறக்க முடியாத ஒரு செயல். நீங்க பாத்தீங்கன்னா இப்போ மாயாவதி உத்தரப்பிரதேசில ஜாதி அரசியல் அவங்க செய்யறாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கான பெருமையா சொல்லிக்கிறாங்க சோசியல் இன்ஜினியரிங் மாயாவதி. முலாயம் சிங் யாதவ் அவர் ஜாதி அரசியல் பண்ணாருன்னா அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க, ஜாதி அரசியல் ஆட்சிக்கு வராங்கன்னா அது ரெயின்போ கோலிஷன். ஆனா எங்களை பார்த்துதான் நாங்க ஜாதி அரசியல் புதுசா நாங்க செஞ்ச மாதிரியும் மற்றவங்க செய்யாத மாதிரியும். அண்ணாதுரையில இருந்து எல்லாமே ஜாதி அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்க. வெளியில சொல்லிக்கலாம் இல்ல ஜாதி இல்ல மதம் கிடையாது, உள்ளுக்குள்ள எல்லாம் தான் இருக்குது. அங்க யார் ஒரு உதாரணம் ஒரு கவுன்சிலர் இருக்காங்க. ஒரு கவுன்சிலர் ஊர்ல போனா எந்த ஜாதி அங்க பெரும்பான்மை ஜாதியோ அந்த ஜாதியில தான் கவுன்சிலர் கொடுப்பாங்க. அதாவது ஒரு தொகுதியில எந்த ஜாதியினர் பெரும்பான்மை இருக்காங்களோ அவங்களுக்கு சீட்டு கொடுக்கறது வழக்கமா எல்லா கட்சியிலுமே நீங்க சொன்ன ஜாதி அரசியல் தான். அதை தாண்டி அதுதான் ஜாதி அரசியல். இப்ப இது அந்த பெரும்பான்மை சமுதாயம் இல்லாம வேற யாரும் கொடுத்து பாருங்களேன், வெற்றி பெற முடியாது. ஆந்திராவில் அங்க நாயுடு ரெட்டி இந்த 2 சமுதாயம், அதை தவிர இது வரைக்கும் யாரும் ஆளல. ஆந்திராவில் யாரும் ஆட்சிக்கு வரல. அது ஜாதி அரசியல் தான் அங்க. கர்நாடகா லிங்காயத் ஒக்கலிகர் இந்த 2 சமுதாயத்தை தவிர வேற யாரும் அங்க ஆட்சிக்கு வரல, அதுவும் ஜாதி அரசியல் தான். கேரளால மேனன் நாயர் இந்த 2 சமுதாயத்தை தவிர வேற யாரும் வரவே இல்லை அங்க, அதுவும் ஜாதி அரசியல் தான். வட இந்தியால அப்படிதான் இருக்கு. அதனால ஜாதி இல்லாம அரசியலே கிடையாது தமிழ்நாட்டில், இந்தியாவில கிடையாது. ஒரு தொகுதியில யார் நிறுத்துறதுங்கிறத தாண்டி அது நான் நியாயப்படுத்தல. நீங்க சொல்றது கேள்வி கேட்டீங்க பாட்டாளி ஜாதி அரசியல், நான் நியாயப்படுத்தல. நான் அது நாங்க இருக்குது, இயல்பா இருக்கிறது. ஒரு சமுதாயம், ஒரு மிகப்பெரிய சமுதாயம் தமிழ்நாட்டில், தனிப்பெரும் உள்ள சமுதாயம், சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்தா வன்னியர்கள். ஆனா இன்னைக்கு வன்னியர்களுடைய நிலைமை மிக மிக மோசமான நிலைமை இருக்கிறது. எந்த பதவிகளும் கிடையாது, எந்த ஒரு உயர்ந்த பதவிகளும் கிடையாது. நீதிபதிகள் தமிழ்நாட்டில் 54 நீதிபதிகள் இருக்காங்க. உயர்நீதிமன்றத்தில் 54 பேர்ல 11 பேர் தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், மகிழ்ச்சி. மற்ற கிட்டத்தட்ட 7 பேர் தேவர சமுதாயம், எல்லா சமுதாயம் 4 பேர் 3 பேர் இருக்காங்க. வன்னியர் மட்டும் எவ்வளவு ஒருத்தர் தான் இருக்கிறாரு. ஒரு தலைமைச் செயலாளரோ, ஒரு அரசு துறை செயலாளரோ, ஒரு நீதிபதியோ மற்றவர்களாம் மக்களுக்காக எல்லாருக்காகவும் செய்ய வேண்டியது. அவர்களை நம்ம இந்த ஜாதிக்காரர் இருக்குன்னு சொல்லி என்ன நான் சொல்ல வரேன்னா, இந்த சமுதாயம் அப்படி இருக்குன்னு சொல்றேன்.
ஏன்னா அந்த அளவுக்கு வளர்ச்சி கிடையாது சமுதாயத்துல வந்து அந்த கிராமத்துல குடிசையில வாங்கி கல்வி அறிவு இல்லாமல் இந்த வட மாவட்டங்கள்ல வந்து கல்வி கிடையாது, தொழிற்சாலை கிடையாது, வளர்ச்சி கிடையாது. வேண்டுமென்று இந்த திராவிட கட்சியில் இந்த பகுதி மக்கள் எல்லாம் ஓட்டுக்காக மட்டும் பயன்படுத்தினாங்க. 25 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் வன்னியர்களுக்காக பாமக என்ன செஞ்சிருக்குது? என்ன செய்யல. இது மக்களுக்கு இடஒதுக்கீடு அதை விட ஒண்ணு பெருசு என்ன இருக்கு? என்னுடைய மருத்துவர் ஐயா வந்து ஒரு மருத்துவர். அவர் மருத்துவர் காலத்துல வந்து படிக்கணும் 3 வன்னியர்கள் மருத்துவ படிப்புல சேர்ந்தாங்க. அப்ப இடஒதுக்கீடு கிடையாது. நான் சேர்றப்போ 86ல சேர்றப்போ அப்போ இடஒதுக்கீடு கிடையாது. அப்ப என் கூட 8 பேர் சேர்ந்தாங்க வன்னியர்கள். இன்னைக்கு இடஒதுக்கீடு வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட வந்து 250ல இருந்து 300 பேர் சேர்றாங்க ஆண்டுதோறும் மருத்துவ படிப்புல. 10,000 பேர் வந்து பொறியியல் படிப்புல சேர்றாங்க. யாரால வந்தது? எங்களால வந்தது, ஐயாவால வந்தது. இது ஒண்ணு போதும்.